கை தட்டுற அளவுக்கு நான் ஒன்றும் பண்ணலை. அது என்னோட பிளட்டு. டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. Tour the Paradise in Ananya's Naranane Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai. சௌந்தர்யாவுக்கு கல்யாணம் எப்போ? இப்பதான் டிகிரி முடிச்சிருக்கேன் நான். உங்க மாமா கூட உங்களுக்கு இவ்வளவு பாண்ட் இருக்கு, எங்க மாமாவே கல்யாணம் பண்ணீங்க, அந்த மாதிரிலாம் கூட சில கமெண்ட்ஸ். எங்கள் தம்பிக்கு கூட எங்கள் பையனுக்கு கொடுக்கலான்னு ஆசை. இல்ல மாமாக்கான ஒரு ஃபேன் பேஸே இப்ப பயங்கரமா உருவாயிட்டு ஆமா, எங்களெல்லாம் மறந்துட்டாங்க. மாமா வீடியோ காட்டுறதுல இருந்து எங்களெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. இப்போ பொசசிவ்னஸ் இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. உங்க மாமா இல்ல எங்க மாமான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க. பக்கெட் லிஸ்ட்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நாங்கள் ரெண்டட் வீட்டில் தான் இருக்கோம். ஒரு நல்ல செட்டில்னா எங்களுக்கு ஆக்சுவலாக நாங்கள் எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் we are nothingன்ற மாதிரி தான். சௌந்தர்யக்கு எப்போவுமே கேட்பான், அம்மா மாமன் கல்யாணம் பண்ணால் நீ சேஃப் ஜோனில் இருப்பா, அவர் எல்லாரும் மாதிரி கிடையாது, ஒன்று நல்லா பார்த்துக்குவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்ன 2 பேரும் 916 தங்கம். ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி. இந்த மாதிரி ஒரு அக்கா கிடைச்சது வந்து எனக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டா ஃபீல் ஆகுது அப்படின்னு நிறைய நேரங்களில் ஃபீல் பண்ணியிருப்பீங்களா? அப்படி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ண முடியுமா? ஒரு நாள் வந்து எனக்கு பர்த்டே. ஒரு நாள் அந்த இயர் வந்து சைக்கிளில் தான் போவோம். அப்போவும் சைக்கிளில் தான் இவள் ட்ராப் பண்ணுவா. அன்றைக்கி இவள் ஸ்கூலுக்கு போகல, எனக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகாமல் சைக்கிள் வந்து அன்றைக்கி பஞ்சர். சைக்கிள்னு கூட்டிகிட்டு போகல, நடந்து கூட்டிகிட்டு போகும்போது சொல்கிறா, சாரி இன்னைக்கு வந்து உனக்கு பர்த்டே, ஆனால் வந்து நான் உன்னை நடந்து கூட்டிகிட்டு போகிறேன் ஸ்கூலுக்கு, நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து சைக்கிளில் போகலாம் அப்படி சொன்னா. அது அவளுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல, ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. வாட் வாஸ் ஒன் திங் யூ ஹேட் இன் யோர் மைண்ட்? ஓகே, என் தங்கச்சிக்கு இதெல்லாம் கொடுத்தணும், இதெல்லாம் அவள் கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பு உங்களுக்கு சீக்கிரமே வந்துருச்சுல. அப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணி யோசிச்ச விஷயங்கள்லாம் என்ன? ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல கொஞ்சம் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்த ஹார்ட் ஒர்க் வந்து நான் தங்கச்சிக்குன்னு இல்லை, யாருக்குமே வரக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். யாருக்குமே இருக்கக்கூடாது. அதுவும் தங்கச்சி என் கூடயே இருக்கா. நான் வந்து சிலது ஆக்சுவலி நான் இப்போ எல்லாமே பண்ண முடிகிறது வந்து இப்போ காலேஜில் தான். எனக்கு வந்து ஏவியேஷன் படிக்கணும் அப்படின்னு. பட் அது தெரியும்ல எல்லாருக்கும் எவ்வளோ இதாகும்னு. பட் அவளுக்கு இப்போ ஏவியேஷன் பண்ணணுமா? நான் சொன்னேன், நான் படிக்க முடியலனாலும் கண்டிப்பாக உன்னை படிக்க வச்சிருவேன். மாமாவும் சொல்லுவார். நான் இப்போ சொல்கிறேன், பட் மாமா வந்து வர்ஷினி நீ மட்டும் கண்டிப்பாக ஏவியேஷன் படிச்சிருவ அப்படின்னு மாமாவும் சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா நான் பண்ண முடியாதது கண்டிப்பாக அவள் பண்ணணும். ஸோ அந்த இது நான் ஸ்ட்ராங்கா அவளுக்கு எதுவுமே இப்போ பர்த்டே வரும்போது எல்லாமே நான் என்னோட பர்த்டே விட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத விட இவ வந்து 1 மாசத்துக்கு முன்னாடிலேருந்து ஆரம்பிச்சிட்டா. உனக்கு இது வேணுமா, உனக்கு அது வேணுமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறியா, இல்லை வேற எப்படியாவது செலிப்ரேட் பண்ணுமா அப்படிலாம் கேட்குறா. பர்த்டே தானே அப்படின்னு இருக்கு எனக்கு. பட் உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பர்த்டே மட்டும் இல்லை, அவளுக்கு வந்து எல்லா பெஸ்ட் திங்ஸும் அது நடக்கணுன்றது வந்து உங்களுக்கு எவ்ரி டைம் உங்களுக்கு ஃபீல் ஆகுதுல அவங்கள பார்க்கும்போது? கண்டிப்பா. ஓகே. அண்ட் நீங்கள் சொன்னீங்க எனக்கு வந்தது வந்து யாருக்குமே வந்து எனக்கு நடந்தது வந்து யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அந்த ஏஜ்ல அதை வந்து ஹேண்டில் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த் நீங்க எப்படி கெயின் பண்ணிக்கிட்டீங்க? சின்ன வயசுல எனக்கு தெரியல, ஏதோ தங்கச்சி பாத்துக்கணும் அப்படின்ற இதுதான். பட் வளர வளர எங்களை பாத்துக்கிறதுக்கு எங்க அத்தை இருந்தாங்க. ஸோ அத்தையை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிட்டேன். ஏன்னா அவங்க வந்து எங்களை எப்படி பாத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து செல்ஃபிஷா ஹஸ்பண்டா இருக்கும்போது கூட செல்ஃபிஷா எல்லாரும் சொல்லி எங்களை விட்டுர்ல எங்களை அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ, நான் இப்போ வந்து எல்லாரையும் எங்கள் ஃபேமிலியை நான் அப்படி பார்த்துக்கணும் அப்படின்றது. அவங்க தான் ஆக்சுவலாக ஒரு எல்லா ஹார்ட் ஒர்க்கை எல்லாமே அவங்க பார்த்தது நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எங்களை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு. ஸோ இப்போ அது என்னோட சான்ஸு. இவளையும் எங்கள் மாமா, எங்கள் ரெமோ, எங்கள் அம்மா, அதாவது எங்கள் அத்தை அவங்கள பார்த்துக்கணுன்றது என்னோட இப்போ ஒரு பெரிய இது. ஐ திங்க் வந்து இந்த ஒரு டைம் நீங்கள் வந்து எப்படி அவங்களோட அந்த லோ டைம்ஸ்லலாம் வந்து அவங்கள வந்து புஷ் பண்ணி அவங்கள ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்தீங்களோ, ஐ திங்க் இந்த ஒரு செலிப்ரேஷன் நீங்களும் இங்கே வந்து ஒரு அவங்கள விஷ் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ ப்ளீஸ் வரலாம், ரெமோவையும் தூக்கிட்டு கூட வரலாம். ரெமோ இல்லைன்னா வரமாட்டாங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கைத்தட்டல் வந்து
அவ்வளவு சீக்கிரம் வந்து கிடைச்சிடாது எல்லாருக்குமே. வந்து இந்த மாதிரியான ஒரு ஹியூமன் கிடைக்கிறதே அவ்வளவு கஷ்டம். ஏன்னா பெத்த குழந்தைகள் மேல அன்பு காட்டாம நிறைய விஷயங்கள் என்னென்ன நடக்குது உலகத்துல. அப்படி பார்க்கும்போது 2 பேரையும் இந்த அளவுக்கு ஒரு கரெக்டான ஒரு பாதையில கூட்டிட்டு போயிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு கை தட்டுற அளவுக்கு நான் ஒன்றும் பண்ணல. அது என்னோட பிளட்டு. நான் உலகத்துக்கு எதுவும் சர்வீஸ் ஒன்றும் பண்ணல. என்னோட பசங்களும் நான் பார்த்துக்கிட்டேன், அவ்வளோதான். பட் உங்களுக்கு இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு பெருமையா இருக்கு. பெருமையா இருக்கு. கரெக்டான ஒரு இடத்துல இவங்க 2 பேரும் எடுத்துட்டு வந்து நிறுத்திருக்கோம். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இவங்க என்ன வளர்த்துற போறாங்க, இல்ல பொம்பளை பசங்க எப்படி வளர்ப்பாங்க, எப்படி வேணா சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி உங்களை கரெக்டா இந்த ஒரு நிலைமையில இருக்கீங்க. எப்படி எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்ன 2 பேரும் 9.6 தங்கம். அது எப்போவுமே விலை குறையாது, எப்போவுமே அந்த ஒரு ரேஞ்சு அப்படியே இருக்கும் அவங்களுக்கு. உங்களுடைய இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, சின்ன வயசுல இருந்து எனக்கு யாரோட சமையல் ஞாபகம் வரும்னா அம்மாவோட சமையல். ஸோ அப்படி பார்க்கும்போது சின்ன வயசுல இருந்து உங்களோட சமையல்னு பார்க்கும்போது எப்பவுமே அத்தையோட இதுதான் ஞாபகம் வரும். ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படி உங்க ஊட்டிலாம் விடுவாங்களா சின்ன வயசுல 2 பேரையும் ஒரே நேரத்துல? ஓ இப்போ வரைக்கும் சின்ன ஊட்டிடுவாங்க. வயசே கிடையாது, நான் இப்போ கூட ஊட்டு விடுவேன் எங்கள் பசங்க. இப்போ கூட அவங்க தான் ஊட்டி விடுவாங்க. வர்ஷினி வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போயிடுவா, வருவா, வந்துட்டு நான் சொல்லுவேன் அவளோட கையில சாப்பிட்டா தான் அவளுக்கு அந்த, இப்போ யாருக்காவது நம்மளோட கையில சாப்பிட்டா அந்த திருப்தி. ஆஹா நான் தான் ஊட்டி விடுவேன் அவளுக்கு அப்படின்னு. நேற்று நைட் எவ்ரிடே அவளுக்கு எங்க அம்மா தான் ஊட்டி விடுவாங்க, எனக்கும் ஊட்டி விடுவாங்க. ஆனா எனக்கு என் கையில சாப்பிட்டாதான் நிம்மதியா இருக்கும். எப்போ இருக்கு இப்போ வரைக்குமா? இப்போ கூட காலைல கூட ஊட்டி விட்டு தான் வந்தேன். மதியம் மத்தியானம் இங்க கூட இருக்கீங்கல்ல, அத்தையும் இருக்காங்க. இப்போ வந்து அத்தை உங்களுக்கு ஊட்டி விட போறாங்க, சாப்பிடுறீங்களா? ஆஹா. மாமா நீங்க மட்டும் ஏன் பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க, மாமா, ஒரு வாய் மாமாக்கு ஒரு வாங்கிக்கோங்க. வாய் வாங்க ஊட்டி விட்டே ஆகணும். ஒரு வாய் ஊட்டிட்டு போயிடுங்க. வாங்க வாங்க. இப்போ எங்க ஃபேமிலி 5 மெம்பர்ஸ். ஒரு முந்தானேத்து வரைக்கும் 4 மெம்பர்ஸ். அவன் வந்ததுனால 5 பேர் இப்போ. இப்போ நிறைய கமெண்ட்ஸ் நீங்க கடந்து வந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல விதமான ஒரு கமெண்ட் தான். சௌந்தர்யாக்கே எப்போ கல்யாணம்ன்ற ஒரு கமெண்ட் வந்து அதிகமா நிறைய பேர் வருது. இன்ஃபேக்ட் இன்னொருத்தர் பேரை கூட சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கேள்விக்கான பதில் என்ன? சௌந்தர்யாக்கு கல்யாணம் எப்போ? இப்பதான் டிகிரி முடிச்சிருக்கேன் நானு. நான் பார்க்க இவ்வளோ பெருசா இருந்தாலும் கேக்குறாங்களே அதுக்குள்ள டேட் நான் அதான் பார்க்க இவ்வளோ பெருசா இருந்தாலும் ஏஜ்ல வந்து நான் சின்ன பொண்ணு தான். பட் டைம் இருக்கு. டைம் இருக்கும்போது அவங்களுக்கு சொல்லாம எப்படி? எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம அனௌன்ஸ் பண்றது எங்க அனௌன்ஸ் பண்றோமோ இல்லையோ, யூடியூப்ல ஃபர்ஸ்ட் நம்ம வியூவர்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணிடுவோம். எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப்ல அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இப்போதைக்கு எந்த ஒரு இது இல்லை. உங்க மாமா கூட உங்களுக்கு இவ்வளவு பாண்ட் இருக்கு, உங்க மாமாவே கல்யாணம் பண்ணீங்க, அந்த மாதிரிலாம் கூட சில எங்கள் கமெண்ட்ஸ். தம்பிக்கு கூட எங்கள் பையனுக்கு கொடுக்கலான்னு ஆசை இருக்கு. தம்பினா எங்க அப்பா. ஓகே ஓகே. சௌந்தர்யா அப்பாவுக்கும் சௌந்தர்யக்கு எப்போவுமே கேட்பான், அம்மா மாமன் கல்யாணம் பண்ணா நீ சேஃப் ஜோனில் இருப்பா, அவர் எல்லார் மாதிரி கிடையாது, ஒன்று நல்லா பார்த்துக்குவாங்க அனி. சரி அவங்களோட பர்சனல் முடிவு நான் எடுக்கக்கூடாது, அவங்க எப்படி இஷ்டமோ அப்படியே. சரி சரி ஓகே. இதுக்கு பதில் வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் நீங்களும் ஆமா. இந்த ஒரு இடத்து கம்ப்ளீட் ஆகும். நீங்க இருந்தா தான் வந்து கம்ப்ளீட் Yes, ஆகும். photo வாங்க எடுங்க. வாங்க ப்ளீஸ் ஜாயின் அஸ். கூப்பிடுங்க 2 பேரும். ஓகே. ஸோ நிறைய இடங்கள்ல வந்து உங்களுடைய சப்போர்ட்டை பத்தியும் வந்து அவங்க வந்து சொல்லும் பொழுது நீங்களுமே நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஃபிகரா வந்து மாறிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்கு இவங்க 2 பேரும் அந்த பெருமை சேர்த்துக்கிட்டே இருக்காங்க, அது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கும் மேடம். இல்ல மாமாக்கான ஒரு ஃபேன் பேஸே இப்ப பயங்கரமா உருவாயிட்டு ஆமா, வருது. ஆமா எங்களெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ overtake மாமா பண்ணிட்டு வீடியோ போறீங்க. காட்டுறதுல இருந்து எங்களெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை இப்போ. ஓகே. அண்ட் இவங்கள ரொம்ப குழந்தைங்களா நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்து அவங்களே இன்னைக்கு வந்து அவங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியை தேடிட்டு இருக்க அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும். இவங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது
நாங்க கூட அவ்வளவா பெருசா வீடியோஸ் பார்க்க மாட்டோம். நான் அவர் எங்க பார்த்துக்கிட்டு வீடியோஸ் தான் பார்த்துட்டே இருப்பாங்க. ஆமா லூப் மோட்ல இருக்கும் எங்க வீடியோஸ்லாம். ஓகே. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நவீன் கேட்ட மாதிரி இந்த இந்த கமெண்ட்ஸ் வந்து நிறைய நீங்களும் வந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா ஆமா சௌந்தர்யாவும் உங்களுக்கும் தான் கல்யாணம் ஆகுது அப்படின்னு அவங்களே வந்து ஒரு முடிவுகள்லாம் எடுத்து ஆமா. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் போகும்ல. அதை நீங்க எப்படி பார்த்து அதை பத்தி வீட்ல டிஸ்கஷன் அந்த மாதிரிலாம் ஏதாவது நடக்குமா? இல்லை ஃபன்னியாக தான் பேசுவோம் அதை பற்றி. இப்படி எல்லாம் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு அது பெருசாக எடுத்துக்கவே மாட்டேன் நான். ஓகே ஓகே. சௌந்தர்யா நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்கும்போது மெயினா சிரிப்பு நாங்க கொஞ்சம் ஏதாவது ஃபீல் பண்றோம்னா மெயினா சிரிப்பு ஏத்திருவாரு. உடனே ஏதாவது பார்த்துட்டு நாங்க ஏதாவது நான் சம்டைம்ஸ் எனக்கு ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா, மாமா பாரேன் எப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாரும் இருக்கும்போது நான் அந்த கமெண்ட் ரீட் அவுட் பண்ணுவேன். பண்ணும்போது அவர் அதுக்கு கொஞ்சம் ஃபன்னியா அது ஏதாவது இன்னும் கொஞ்சம் 2-3 வார்த்தை இது பண்ணிட்டு சிரிப்பேத்தி விட்டுருவாரு. ஸோ இவர்கிட்ட எல்லாம் இருக்கும்போது ஆக்சுவலா எங்க இதுக்குள்ள என்னன்னா சண்டே நடக்காது. சண்டே ஏதாவது சண்டைனா எங்களுக்கு எப்படின்னா ஃபுட்டு பத்தி இந்த இதுதான் நடக்கும். அதுவும் என்னன்னா இவ்வளோ சின்னதுன்னா எங்களுக்கு அப்படியே பெரிய சண்டையா தோணும். ஸோ எல்லாமே என்னன்னா ஃபன்னியா முடிஞ்சிரும். சீரியஸா பேசுறதே இருக்காது வீட்ல. ரொம்ப ஜாலியா முடிஞ்சிரும். ஸோ கமெண்ட்ஸ் பத்தி அதெல்லாம் பேசி இந்த கல்யாண கமெண்ட் வந்து அது ஒரு மாதிரி ஒரு பாண்டிங்கை வந்து வேற மாதிரி ஒரு ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் கிரியேட் இல்ல பண்ணல. அதுவும் சிரிப்பு வரும். அந்த கமெண்ட்டும் இன்னும் இவ்ளோ கேக்குறாங்க அப்படின்னு அதுவும் நாங்க சிரிச்சுட்டு எல்லா கமெண்ட்ஸும் படிச்சுட்டு சிரிச்சிட்டு இருப்போம். மாமா தான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிட்டு இருப்பாரு. அவர் கமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆன உடனே வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதெல்லாம் என்ன இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் வீடியோ டெய்லி வந்து பார்க்கும்போது அதெல்லாம் பழகிடுச்சு. ஓகே இதுதான் கமெண்ட் வரப்போகுது. சரி, உங்களுக்கு எப்ப கல்யாணம் அதை சொல்லுங்க. அப்போ இப்போ இந்த கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்லாம டைம் இருக்கீங்க. டைம் 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 ஆகுமா? டைம் சொல்லுங்க எப்போ கல்யாணம்? டைம் சரி, கல்யாண பேச்சை தாண்டி இப்போ மாமாக்குன்னு ஒரு நிறைய பேர் வந்து ஃபேன் கமெண்ட் பண்றாங்க. மாமா கியூட்டா இருக்காரு அது இதுன்னு சொல்றாங்களா? உங்க 2 பேர்ல யாராச்சும் பொசசிவ் ஆயிருக்காங்களா? ஆயிருந்தாலும் இவர் முதல்ல எங்க மாமா அதுதான் பொசசிவ்னஸ். அதான் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒண்ணுமே இருக்காது. உங்க மாமா இல்ல எங்க மாமான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க. அவங்களே ரிப்ளை பண்ணிப்பாங்க. இன்னொரு உங்க மாமா இல்ல எங்க மாமா அவங்க அப்படின்னு அடிச்சுப்பாங்க, ஒரு 4 பேர் அவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க. அதை பார்த்து நாங்க சிரிச்சிட்டு இருப்போம். எங்களுக்கு பொசசிவ்னஸ் அதுதான் சுத்தமா எங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசுறது அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஃபன் நாள் ஃபுல்லா சிரிச்சுட்டே தான் போயிடும் எங்களுக்கு. எங்க வீடியோஸ் பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கா எங்களோட வீட்ல நாங்க அப்படியே தான் இருப்போம். ரொம்ப அடம் பிடிச்சிட்டு சிரிச்சிட்டு கிண்டல் பண்ணிட்டு இப்படிதான் இருக்குமே. ஓகே. இந்த பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சில விஷயங்கள் ரொம்ப சீரியஸா இருக்கும்ல. நான் இது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள சில விஷயங்கள் சொல்லியிருப்பீங்கல்ல, அது பத்தி சொல்லுங்களேன். என்னென்ன விஷயங்கள் நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம்? பக்கெட் லிஸ்ட்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நாங்க ரெண்டட் வீட்ல தான் இருக்கோம் ஸ்டில். ஸோ ஒரு நல்ல செட்டில்னா எங்களுக்கு ஆக்சுவலாக நாங்கள் எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வி ஆர் நத்திங்ன்ற மாதிரி தான். நாங்கள் எங்களோட இதில் வந்து நாங்கள் செட்டில் ஆயிருக்கோம். எனக்கு எப்போ நான் ஓகே நம்ம ஒரு இதாக க்ரோ ஆயிருக்கோம்னா நான் இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது தான் நான் வளர்ந்துருக்கேன்ற ஒரு இதே தெரியும் எனக்கு. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் மாமா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஒன்றுமே இல்லை மாமா, என்ன இது இவ்வளோ பில்டப் நமக்குலாம் அப்படின்னு தான் எனக்கு. ஏன்னா நம்மளை பற்றி என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செட்டில் ஆகணும். செட்டில்னா வீடு சொந்தமாக ஒரு வீடு. அது வீடு முடிஞ்சதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணணும். எனக்கு நிறைய ட்ராவல் பண்ணணும். நிறைய எல்லாமே சுற்றி பார்க்கணுன்றது இந்த 2 தான் பக்கெட் லிஸ்ட்டு. அவ்வளோதான். ஏன்னா எனக்கு ஒரு டைமில் இருந்து அத்தைக்கு வந்து கொலுசு வாங்கணும், அவங்களுக்கு செயின் வாங்கணும், அவங்களுக்கு கையில் போடுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றது ஒரு டைமில் அதெல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு வீடு நல்லா ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகே. ஸோ ஒருவேளை யாரோ வந்து உங்ககிட்ட சொல்றாங்க உங்க மாமாக்கு வந்து கல்யாணம் பண்ணிடலாங்க, பொண்ணு பாருங்க. ஸோ என்ன மாதிரி பொண்ணு நீங்க பாப்பீங்க ஒருவேளை மாமாக்கு பார்க்கறதா இருந்தா? நான் ரொம்ப அப்படியே ஈகோ இதெல்லாமே இல்லாத ஒரு பொண்ணு பார்க்குறேன். ஈகோ இருக்கக்கூடாது. அப்படி எப்படி சொல்றது, ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் நம்மள பிடிச்சவங்களுக்காக கொஞ்சம் 2-3 இது நம்ம மாத்திக்கிட்டா தப்பே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிச்சது தான் செய்வேன்ற மாதிரி இருப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிக்குமோ ஒரு ஆளை, அவருக்காக ஒரு 2-3 இது மாத்திக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா உனக்கு அவர் பிடிக்கும், அவங்களும் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு. ஸோ இவருக்கு ஏதாவது செட் பண்ணணும்னா ஒரு ஈகோ இல்லாத ஒரு பொண்ணு, அவங்களுக்காக
இவராவது 2-3 இது மாத்திக்கணும். இவங்களுக்காக அவங்களும் ஒரு 2-3 விஷயத்த மாத்திக்கணும். நல்ல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னா அதுதான் மெயின். ஈகோ இல்லைன்னா சூப்பர். சூப்பர். ஸோ ஈகோ இல்லாத ஒரு பொண்ணு போதும். சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணி கவலைப்படாதம்மா. மாமாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு உங்களுக்கு கல்யாணத்தை ஆசைப்பட்ட முடிச்சிடுறோம். மாதிரி ஒரு நல்ல வரன் சீக்கிரமா உங்க மாமா கிடைக்கும். இந்த செட்டப் பார்க்கும்போது எனக்கு அதே அது மாதிரியான மாதிரி ஒரு feel ஃபீல் ஆகுது. வருது. இன்னும் கொஞ்சம் அது மாதிரி So, feel பண்ற மாதிரி கல்யாண ஏதாச்சும் மாலை சொல்லு. ஃபீல்ல இருந்து நம்ம திரும்ப உடன்பிறப்பை ஃபீலுக்கு வரணும்னா இந்த மொமெண்ட் நீங்க கடைசியா சொன்னீங்களா ஒரு கொலுசு வாங்கி தரணும் இது பண்ணணும். மாமா எப்பாச்சும் உங்களுக்கு கொலுசு வாங்கி தந்திருக்காரா 2 பேருக்கும்? எனக்கு கொலுசுலாம் நாங்க போட மாட்டோம். அதனால வாங்கி ஆனா எங்களுக்கு ரிங்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இயர் ரிங்ஸு, வர்ஷினிக்கு ரிங்கு, எனக்கு பர்த்டேக்கு ரிங்கு, இதெல்லாமே கோல்டா தான் அவர் மோஸ்ட்லி. எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்து எனக்கு யூடியூப் பண்ண போறேன். அப்போ அப்பா சொன்னதுக்கு அப்புறம் குவாரண்டைன்ல ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆனா லைட்டே இல்ல, ஃபோன் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ரிங் லைட் வாங்கி கொடுத்தாரு. அப்போ எனக்கு அது அந்த டைம்ல அது 7,000 8,000 சொல்லும்போது 8,000 ருபீஸா? ஐயோ! எப்படியாவது இந்த ரிங் லைட்டுக்கு நம்ம அந்த அளவுக்கு சம்பாதிக்கணும். அட்லீஸ்ட் அவ்வளோவாவது சம்பாதிக்கணும். இவ்வளோ காசு வச்சு மாமா வாங்கி நான் எது கேட்டாலுமே ஏதாவது யூஸ்ஃபுல் நான் பண்ண போறேன் அப்படின்னா அவர் வாங்கி கொடுத்துருவாரு. எதுவுமே வேஸ்டா நோன்னு சொன்னதே கிடையாது. நோன்னு சூப்பர், சொன்னதே இல்ல. சூப்பர். ஓகே. இப்போ வந்து நீங்க சொன்னீங்க அத்தைக்கு வந்து கொலுசு, வளையல், மோதிரம் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் இருக்கு. கொலுசு. அது நீங்க வந்து இப்போ அத்தைக்கு வந்து போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நாங்க போட்டு ஆசைப்படுறோம். விடணும்னா ஃபர்ஸ்ட் நான் போட்டது அவருக்கு கழட்டணும். ஏன் கழட்டும்? கழட்ட வேணாம். சும்மா அதை மேலேயே போட்டு விட்டுக்கோங்க. ஓகே டன் டன் ஆ, டன் டன். நீங்க போட்டதெல்லாம் கழட்டவே தேவையில்ல. அத்தை போகும்போது சந்திரமுகி ஜல ஜல ஜலன்னு போகணும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தோட நாங்க அனுப்பிச்சு வைக்கணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ். எஸ் கொலுசு ப்ளீஸ். ஆமா ஒரு இது 2 கால் sharing. இருக்குல்ல. வண்டர்ஃபுல். ஸோ அந்த கொலுசு போட்ட சந்தோஷத்தோட எஸ். உங்க அத்தை கையில இருந்தே இந்த விருதை நீங்க 2 பேரும் சேர்ந்து வாங்கினா உண்மையிலே இந்த மொமெண்ட் இன்னும் ஒரு சீரும் சிறப்பமா இருக்கும்னு ஆமா. நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயசு வித்தியாசம் பார்க்காம பல பேரை வந்து நீங்க வந்து இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஆல்ரெடி. இன்னும் வந்து அதை நீங்க இன்ஸ்பயர் பண்ணணும். நிறைய பேர் உங்களை பார்த்து வந்து அவங்களோட தாட் ப்ராசஸை மாத்திக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு ஸ்பெஷல் டோக்கன் ஆஃப் லவ் எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு அத்தை நீங்களே வந்து கொடுத்துருங்க. எங்க பசங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சேன் நான் ஃபஸ்ட்டு. நான் இறந்துட்டான்னா பசங்கள் பார்க்குறதுக்கு யாரான்னு. இப்போது பசங்களுக்கு எல்லா குடும்பத்தில் இடம் இருக்கும். அவங்க பொண்ணுங்களுக்கா பார்த்துக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்கும் ஹார்ட்ஃபுல்லாக வணக்கம் சொல்கிறேன். சூப்பர் சூப்பர். எங்க அப்பாக்கு எங்களை பிடிக்கும் தான். எங்க அம்மாக்கும் பிடிக்கும் தான். ஆனா பாத்துக்க முடியல. சின்ன குழந்தைடா, நான் குழந்தை. அதனால வந்து சின்ன குழந்தை பால் குடிக்கிற குழந்தை எப்படி கூட்டிட்டு போவேன் அப்படி கேட்டோ கூட பரவாயில்ல, பால் குடிக்கலன்னா என்ன, உயிரோட இருந்தா போதும் அப்படி சொல்லி அமிச்சதுதான். ட்ரெயின்ல தான் வந்திருப்பீங்களா? Train யார் ல கூட வந்தீங்க? யாரால வந்தீங்க? அத்தை எங்க மட்டும் அத்தை தான். எங்க அத்தை ஒரு சிங்கிள் பர்சன் பால் குடிக்கிற பொண்ணு. நான் வந்து ஒரு 5 years 6 years இருப்பேன். நான் கை அவ்வளவுதான். குழந்தை இவங்க. கை குழந்தை. இவளை கையில பிடிச்சிட்டு என்ன இவ எங்க அழுதுருவாளோன்னு பயத்துல அந்த பெட் இருக்கும் பாருங்க, ட்ரெயின் பெட், அதுக்கு எல்லாமே பலூன்ஸ் எல்லாமே மாட்டி வச்சிருந்தாங்க. நாங்க அந்த அட்ராக்ட் ஆகணும், கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகணும், அப்பாவை பார்த்து அழுவக்கூடாது அப்படின்னா நான் அழுதுட்டேனா. டைமண்ட் மேளா at ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. Tour the Paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai.